கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளுக்காக உங்களை வரவேற்கிறேன். ஜீவ வார்த்தையை கேட்பதற்கு உங்களை வரவேற்கிறேன். ஜீவ வார்த்தையை கேட்கப் போகிற உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்கல்ல, அவர் உங்களை கைவிட்டுருவாரா? உலகத்துல யார் யாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னமோ செய்துட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்துல வருவீங்கன்னா இயேசப்பா உங்களை மறப்பாரா? மறக்கவே மாட்டார். இன்னைக்கு சில நன்மைகளை பார்க்க போறீங்க, அதிசயங்களை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில அனுகூலங்கள் உண்டாக போகிறது. பெரிய காரியங்களை இயேசப்பா செய்வார். நம்புவீங்களா? இன்றைய ஜீவத்துக்கான வசனம் யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு தாழ்ந்த நிலையில் இருக்கிற உங்களை உயர்த்துவார். தாழ்ந்த நிலையில் இருக்கிற உங்களை உயர்த்துவார் அப்படின்னா, தாழ்ந்த நிலைன்னா ஒண்ணு இல்லாம நிலை, ஒண்ணுமே இல்லை அந்த நிலை. அடுத்த வேளை சாப்பாடுக்கே வழி இல்லை, ஒரு மாற்று வஸ்திரம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியாம தத்தளித்து கொண்டிருப்பீங்க. வீட்டு வாடகை கொடுத்து 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு. அட்வான்ஸ்ல கழிச்சுட்டே வராங்க. அடுத்து என்ன நடக்குமோ? கரண்ட் பில்லு கட்டாம கரண்ட் கட் பண்றதில்ல, வீட்டுல கேஸ் சிலிண்டர் வீட்டுல இல்லை, அரிசி வாங்குறதுக்கு வழி இல்லை, சில கடன் வாங்கின பணம் மாதந்தோறும் டியூ கட்டணும், கட்ட முடியல, பெண்டிங் ஆயிடுச்சு, தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் உங்க சூழ்நிலை. ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லாரு, இந்த நிலையில் இருக்கிறவங்களை உயர்த்த என்னால முடியும், நிச்சயமா முடியும். ஒரு காலம் இயேசு அறிவதற்கு முன்பாக இதே நெட்டியானுள்ள ஊர்ல ஒன்றும் இல்லாம, சாப்பிட வழி இல்லாம, வஸ்திரம் இல்லாம, ரொம்ப வட்டி, கடன், நெருக்கம், அவமானம், நிந்தனை தான் எங்க வாழ்க்கையா இருந்துச்சு. இயேசப்பா எங்க வாழ்க்கையில வந்தாரு, வாழ்க்கையை மாத்தினாரு. இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு எங்களை ஒரு சாட்சியா வச்சிருக்காரு. எங்களை அப்படி சாட்சியா வச்சிருக்கிற ஆண்டவரை தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன். உங்களை அப்படி வைப்பார், கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா உயர்த்தணும். இயேசுப்பா விடாதீங்க, தேடுங்க, நல்ல ஒரு சர்ச்சுக்கு போங்க, கர்த்தரை ஆராதிங்க, வசனத்தை கேளுங்க, ஆண்டவருக்குன்னு வாழுங்க, இயேசப்பாவுக்குன்னு உங்களை அர்ப்பணிங்க. கெட்ட சுபாவங்களை விட்டுருங்க, பாவங்களை விட்டுருங்க. மதுபானமோ சிகரெட்டோ இருந்தா தூக்கி தூர போடுங்க, கெட்ட வார்த்தையை தூக்கி தூர போடுங்க. பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. ஒரு நல்ல சர்ச்சுக்கு போய் நீங்க பேசுகிற வாசனத்தை கேட்டு உங்களை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார், ஒரு பெரிய சாட்சியை வைப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறவர். ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக பேசுனீங்க, அன்று உயர்த்த போறீங்க, நன்றி. மேன்மையை கொண்டு வர போறீங்க, நன்றி. உமால முடியும், நீங்க செய்து முடிச்சிருங்க. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்திருங்க, உயர்த்திருங்க, சாட்சியை வைத்திருங்க. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது வியாதியஸ்தர் மீது கைகள் வைக்கப்படட்டும். ஏதாவது குடும்பத்தில் யாராவது ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா நம்மளை இப்ப தொட்டு சுகமாக்கி சுகமாய் வீட்டு கொண்டு வரோம். யாராவது இப்போது மரணத்தின் பிடியில் சிக்கி இருப்பாங்கன்னா அவங்களை எல்லாம் விட்டுதலை ஆக்கிருங்க. யாராவது பயத்துல இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அல்லது ஒரு தவறே செய்திருக்கலாம், நான் செய்துட்டேனே, எப்படி இதுல இருந்து வெளியே வருவது, எப்படி இதுல இருந்து காப்பாற்றப்படுவது என்று உடைய பிள்ளைகள் பயந்திருந்து அங்கலாய்த்து கொண்டிருந்தால் ஒரு விசை மன்னித்து மன இறங்கி உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி சாட்சியை வச்சிருங்க. ஆண்டவரே, குறிப்பாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களையும் நினைவு கூறுங்க.
ஆசீர்வதிச்சிருங்க, மேன்மைப்படுத்தியிருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.